ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நம்ம நான் யார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த உடம்பு கிடையாது. இந்த உடம்பை இயக்கிட்டு இருக்கக்கூடிய உயிர் சக்தியான ஆத்மா. சரி, ஆத்மாவினுடைய 3 சக்திகள் என்னென்ன? மனம், புத்தி, சமஸ்காரம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். மெமரி, ஸ்மிருதி, நினைவுகள், ஞாபகங்கள் ஆத்மாவில் இருக்குதா இல்லை உடம்புல இருக்குதா, மூளையில இருக்குதா? யார் உடம்புல இருக்குன்னு சொல்றீங்களோ, மூளையில இருக்குன்னு சொல்றீங்களோ அவங்க கை தூக்குங்க. சரி, ஓகே. யார் ஆத்மாக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. ஓகே. அதாவது ரெண்டுலயுமே கை தூக்குறாங்க பாருங்க. 50-50. அதாவது ரெண்டுலயுமே கரெக்டு தான் நீங்க சொன்னது. ரெண்டுலயுமே மெமரி ஆகுது. ஆத்மாக்குள்ளேயும் ஒரு மெமரி இருக்குது. அப்புறம் ஆத்மாவானது தன்னுடைய நினைவுகளை பாத்தீங்கன்னா மூளையில கெமிக்கல் ரூபத்துல ஸ்டோர் பண்ணுது. ஆத்மாவுடைய 3 சக்திகள் என்னென்னு தெரியும்ல? 3 காரியம்: மனம், புத்தி, சமஸ்காரம். மனசனுடைய வேலை என்ன? மனசனுடைய வேலை என்ன? எண்ணங்களை உற்பத்தி செய்யறது. வேற என்ன காரியம் செய்து பெஸ்ட்? அதோட பெஸ்டான காரியம் சிந்திப்பது, எண்ணங்களை உற்பத்தி பண்றது. அதை தவிர மனசால பார்க்க முடியுமா? மனசால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றோம். கை தூக்குங்க பார்ப்போம். ஓகே. புத்தியினுடைய காரியம் என்ன? மனசனுடைய முக்கியமான 2 காரியங்கள் இருக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா அது எண்ணங்களை உற்பத்தி பண்ணுது. இன்னொன்னு அது எமோஷனல் பாவனைகளை உற்பத்தி பண்ணுது. இப்ப ரொம்ப குளிருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப குளிர்றது உடம்புக்கா ஆத்மாக்கா? இப்ப குளிர், வெயில், அது எல்லாமே இன்னைக்கு நான் ரொம்ப போரிங்கா இருக்கேன் இதெல்லாம் ஃபீல் பண்றது யாரு? மனசு. ஆனா மனசனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, மனசுக்கு கண்ணு கிடையாது. மனசால பார்க்க முடியாது. மனதினுடைய கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. மனசுக்கு கண்ணே கிடையாது. குருடு. மனசு ஒரு குருடு, கண் இல்லாத பொருள். மனசால பார்க்க முடியாது. அடுத்தது என்ன? புத்தி. புத்தியினுடைய நம்ம மெயினான விஷயம் என்ன சொல்றோம்? அது பகுத்தறியக்கூடிய சக்தி இருக்குது, நிர்ணயிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அனலைஸ் பண்றது, கம்பேர் பண்றது, இதெல்லாம் புத்தியினுடைய வேலை. இதை விடையும் ஒரு பெரிய வேலை இருக்குது புத்திக்கு. ரொம்ப முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன். காட்சிகளை அது உற்பத்தி பண்ணி நம்ம முன்னாடி கொண்டு வர்றது. காட்சி நம்ம பார்க்கக்கூடிய பார்வை. எப்படி மனசு பார்க்க முடியாது, ஆனா புத்தி பார்க்குது. புத்தியால பார்க்க முடியும். புத்திக்கு கண் இருக்கு. இன்னைக்கு காலையில நாஸ்தா என்னவா இருந்தது? உப்புமா. நீங்க எப்படி பார்த்தீங்க? இப்ப உப்புமா இல்ல. எப்படி பார்த்தீங்க? மனதின் மூலமா பார்த்தீங்களா, புத்தியின் மூலமா பார்த்தீங்களா? நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா புத்தியின் மூலமாகத்தான் பார்க்கிறோம். ஆத்மா. இப்ப நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா புத்தியின் மூலமாகத்தான் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. நான் கூட உங்களை புத்தியின் மூலமாக தான் பார்க்கிறேன். கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் தான். ஆனா பார்க்கறது யாரு? புத்தி. எதன் மூலமா பார்க்கிறோம்? ஆத்மா பார்க்குது, புத்தி மூலமா பார்க்குது. இல்லைன்னா அது விஷுவலைஸ் பண்ணுது. புத்தி பார்க்குறது ஒண்ணு, இன்னொன்று அது விசுவலைசேஷன், காட்சிகளை கற்பனை செய்யறதும் புத்தி தான். இது வரைக்கும் ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன், ஏகாக்கிரதா, மன ஒருநிலைப்பாடு. ஏகாக்கிரதா மன ஒருநிலைப்பாடு அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா மனம் மற்றும் புத்தியும் ஒரு இடத்துல சேர்றது தான் கான்சன்ட்ரேஷன். அதாவது தாட்ஸும் இருக்குது அந்த இடத்துல, எண்ணங்களும் இருக்குது, கூடவே விசுவலைசேஷனும் இருக்குது. ரெண்டுமே ஒரே இடத்துல இணையுது. நீங்க இப்ப இமேஜினேஷன் பண்ணுங்க. நான் பரந்தாமத்துல இருக்கிறேன், சிவ பாபா இருக்காரு பரந்தாமத்துல. இது புத்தியின் மூலமா பாத்தீங்க. இப்ப புத்தி மூலமா பாக்குறேன், பரந்தாமத்துல பாபா இருக்கிறாரு, நானும் பக்கத்துல இருக்கேன். அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப அதிகமான அன்பு ஏற்படுது. அன்பினுடைய அனுபவம் ஏற்படுது. அது அன்புங்கிறதுக்கு என்ன? எமோஷன். அதாவது மனசு ஃபீல் பண்ணுச்சு. புத்தி பார்த்துச்சு, காட்சியை கிரியேட் பண்ணி. அப்புறம் மனசு அதை எமோஷனலா கிரியேட் பண்ணுச்சு, அன்பை கிரியேட் பண்ணுச்சு. இந்த மாதிரி நான் இருக்கும்போது இங்க என்னை சுத்தி என்ன நடந்தாலும் எனக்கு ஃபீல் ஆகாது, தெரியாது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா மேல இருக்கு, பரந்தாமத்துல பாபாவுக்கு முன்னாடி இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ ஒரு அழகான ஒரு தாமரை ரோஜா மலர் கற்பனை பண்ணி பாருங்க. அழகான ஒரு ரோஜா மலர். அந்த தாமரை பூவை நீங்க கற்பனை பண்ணீங்களா? இப்ப அந்த தாமரை பூல ரோஜா பூவை பாபா உங்க கையில கொடுக்குற. இதுல எமோஷன் இருக்கா? எமோஷனல். இந்த தாமரை ரோஜா பூல இருந்து நல்ல நறுமணம் வீசிட்டு இருக்கு.
பாபாவுடைய கண்கள்ல இருந்து அன்பு வந்துட்டு இருக்கு, கடிச்சிட்டு இருக்கு. இப்ப நறுமணத்தை வந்து இப்ப வாசம் வருது அப்படின்னா அதை வந்து இமேஜினேஷன் பண்ண முடியாது, அதை வந்து ஃபீல் தான் பண்ண முடியும். எங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபீலிங்ஸும் இருக்குது, அங்க விஷுவலைசேஷனும் இருக்குது, அதாவது மனம் புத்தி ரெண்டுமே இருக்குது அப்படின்னா அதுதான் கான்சென்ட்ரேஷன். இதுதான் மனசு ஒருநிலைப்படுவது அப்படின்னு சொல்றப்படுது. கான்சென்ட்ரேஷன் சொல்றாங்களா, அது இதுதான். எப்ப நான் வந்து இந்த மாதிரி மனசு ஒருநிலைப்பட்டு கான்சென்ட்ரேஷன் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இருக்குதோ அப்ப என்னை சுத்தி என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது. அடுத்தது ரிசல்ட்ஸ், மூணாவது அதாவது சமஸ்காரம் இல்ல பழக்க வழக்கங்கள், சுபாவம் அப்படின்னு சொல்றோம். மனிதனானவன் முதல்ல ஒரு பழக்கத்தை உருவாக்குறான், அப்புறமா அந்த பழக்கமானது அவங்கள உருவாக்குது. இத வந்து சமஸ்காரம், இந்த ரிசல்ட்ஸ் இல்ல சுபாவத்தை வந்து நம்ம சைக்காலஜிக்கல் பாசையில என்ன சொல்லலாம் அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட். அதுதான் முடிஞ்சுதா. அதாவது ஆழ் மனம், உள் மனம். இதுதான் மனசு பார்த்தீங்கன்னா 3 பாகமா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 3 பாகமா பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று பார்த்தீங்கன்னா கான்சியஸ் மைண்ட், அப்புறம் சப்கான்சியஸ் மைண்ட், அப்புறம் அன்கான்சியஸ் மைண்ட். வெளிமனம், உள்மனம், அப்புறம் மயக்க மனநிலை, மயக்க மனம். அன்கான்சியஸ் மைண்டை பத்தி நம்ம இப்ப பேச போறது இல்லை, மயங்கிய நிலை. 2 மனசு மட்டும் தான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண போறோம். கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ் மனம் வெளிமனம். அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் ஆழ் மனமானது உள் மனமானது 90% இருக்குதாமா. அதுதான் 90% அது நம்மளை ஆட்ட வச்சுட்டு இருக்கு நம்மளுடைய லைஃப்ல. 10% மட்டும்தான் கான்சியஸ் மைண்ட் வெளிமனம். அன்கான்சியஸ் மைண்ட்னு பார்த்தோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 84 ஜென்மத்தினுடைய எல்லா ரெக்கார்ட்ஸும் அதுல பதிஞ்சிருக்கு, பழைய ரெக்கார்டு. இப்போ நான் உங்களை பாக்குறேன்னு வச்சுக்கேன், அதை பார்த்தது எங்க போச்சு, கான்சியஸ் மைண்ட்ல போச்சு, அதாவது வெளி மனசுல. அதுல இருந்து எங்க போவோம், சப்கான்சியஸ் மைண்ட்ல போவோம், ஆழ் மனசு உள் மனசுல போவோம். கொஞ்ச நாளைக்கு பிறகு அது அன்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடும். இப்ப யாராவது என்ன ஹிப்னாடைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, மனவசியப்படுத்தி எனக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முயற்சி பண்றாங்க அப்படின்னா, இல்ல ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க அப்படின்னா, அதை ஹிப்னாடைஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா கான்சியஸ் மைண்டை வந்து தூங்க வச்சிடுறாங்க, வெளி மனசை. சப்கான்சியஸ் மைண்டினுடைய எல்லா மைண்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. இப்ப ஃபாரின்ல பாத்தீங்கன்னா இது லைசன்ஸ் மூலமா, இது வந்து சர்டிஃபைடு, இதுக்கு லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு இந்த வேலை செய்யறாங்க நிறைய பேர். அதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் ஃபர்ஸ்ட். அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம இப்ப நிகழ்காலத்துல நமக்கு வந்து ஏதாவது மன வியாதி இருக்குது அப்படின்னா அதனுடைய விதை எங்க இருக்கு, ரூட், அதனுடைய வேர் எங்க இருக்கு அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. அதாவது கடந்து முடிந்து போன நம்மளுடைய லைஃப்ல இருக்குது. நம்ம வந்து இதுல ரொம்ப டீட்டெயிலா போக போறது இல்லை, ஏன்னா நம்மளுடைய விஷயம் இன்னும் இது கிடையாது. ஸோ நம்ம வந்து மேக்சிமம் இதனுடைய எக்ஸாம்பிள் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஐஸ்பெர்க், பனிக்கட்டி, கடலில் தெரியக்கூடிய தோன்றக்கூடிய பனிக்கட்டி. அதாவது ஒரு கடல்ல வந்து ஒரு பனிக்கட்டி தெரியுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பனிக்கட்டியினுடைய 90% தண்ணிக்கு உள்ள இருக்கும், அது நமக்கு தெரியாது. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா 10%, அது வெளியே தெரியறது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா அதனுடைய 90% கீழே இருக்கு. ஓகேவா, இதுதான் உண்மை. அந்த 90% தான் சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ் மனம். வெளியில தெரியுற அந்த 10% வெளிமனம். ஓகே, இப்ப நம்ம ராத்திரி தூங்குறோம் அப்படின்னா என்ன ஆகுது, என்ன ஆகும்? இப்ப ராத்திரி நம்ம தூங்குறோம், தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம என்னைக்காவது மறந்துருக்கோமா, நான் மூச்சு விட மறந்துட்டேன், ஐயோ நான் இப்ப 60 தடவை மூச்சு விட்டுருக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு, ஆனா மறந்துட்டேன், மறந்து 20 தடவை தான் மூச்சு விட்டேன் அப்படின்னு என்னைக்காவது நமக்கு தோணிருக்கா? அப்புறம் நான் மூச்சு விடவே மறந்துட்டேன், மூச்சே விடல, என்னுடைய இதய துடிப்பே நின்று போச்சு அப்படின்னு என்னைக்காவது நடந்திருக்கா? ஏன்னா நம்ம ராத்திரி தூங்குற பிறகு நம்மளுடைய ஃபுல் பாடியையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது யார் அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட், உள்மனம். இப்ப நீங்க என்னுடைய ஸ்பீச்சை கேட்டுட்டு இருக்கீங்க, கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, ஆனாலும் என்ன ஆகுது, உங்களுடைய இதயம் துடிச்சிட்டு தான் இருக்கு. இப்போ உடம்புல உள்ள எல்லா விதமான விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இதயத்தின கண்ட்ரோலா இருந்தாலும் சரி, எல்லாமே மூச்சினுடைய கண்ட்ரோலா இருந்தாலும் சரி, எல்லாமே சப்கான்சியஸ் மைண்டோடைய கண்ட்ரோல்ல இருக்கு. இதை நான் லைட்டா மேலோட்டமா உங்களுக்கு சொன்னேன். கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட். ஓகே, இன்னைக்கு நான் ஒரு மிஷின் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுடைய யோகாவினுடைய மனநிலை என்ன அப்படின்ட்டு நான் செக் பண்ண போறேன். எல்லாரும் ரெடியா? இது இப்ப நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆனா அதனால யோசிச்சுட்டு இருக்கேன்.
சரி, நம்ம வந்து இப்போ மிஷின் பார்த்தீங்கன்னா உடனே சொல்லிடும் உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எவ்வளோ போயிட்டு இருக்குது, பாசிட்டிவ் தாட்ஸ் எவ்வளோ போயிட்டு இருக்கு, வேஸ்ட் தாட்ஸ் எவ்வளோ போயிட்டு இருக்குன்னு. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத கிளியரா சொல்லிடும். எல்லாரும் ரெடியா? அதுவும் எல்லா ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்லிடுவோம். பரவாயில்லையா? இப்போ ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்காரு, திடீர்னு கால் தட்டி விழுந்துட்டாரு அப்படின்னா அவர் வந்து வலிக்குதுங்கிறத அவருக்கு பெருசா தெரியாது. அவருக்கு என்ன தெரியும், எத்தனை பேர் என்ன பார்த்துட்டு இருந்தாங்க, எத்தனை பேருக்கு முன்னாடி நான் கீழே விழுந்தேன் அப்படிங்கிறது தான் பார்ப்பார் ஃபர்ஸ்ட், இல்லையா? இது கூட பாத்தீங்கன்னா ஒரு தேக அபிமானம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய நோட்டு பேனெல்லாம் கீழே வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா உட்காருங்க. கண்ணாடி கூட கழட்டிடலாம் நீங்க. இப்ப நீங்க உங்களுடைய நெற்றியினுடைய மத்தியில நான் ஒரு மின்னக்கூடிய ஒரு ஜோதி, ஆத்மா, பிரகாசிகமான ஜோதியாக இருக்கக்கூடிய உயிர் சக்தியான ஆத்மா. எப்ப நீங்க ஆத்மா நான் அப்படின்னு சொல்றீங்களோ அப்ப உங்களுடைய மனசுக்குள்ள எண்ணங்கள் உற்பத்தியாக ஆரம்பிக்குது. இந்த மாதிரியும் தாட்ஸ் வரும். இவர் என்ன சொல்றாரு, என்ன பண்ண போறாரு. மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப டேலண்டடானது. அதுக்கு ஒரு டார்கெட் நீங்க கொடுத்துட்டுன்னு வச்சுங்க, அது எங்கேயும் போகாது, அங்கேயே பிடிச்சிக்கும். அதுக்கு ஒரு எல்லை கொடுக்கணும், நீங்க அதுக்கு ஒரு குறிக்கோள் கொடுக்கணும். அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப மின்னக்கூடிய ஒரு நட்சத்திரம், நான் பாபாவையும் நினைக்க வேண்டாம், நீங்க பரந்தாமத்துக்கும் போக வேண்டாம். நான் இப்போ ஒரு மின்னக்கூடிய நட்சத்திரம், அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்ப நீங்க அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்க மனசு பார்த்தீங்கன்னா அலையிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ மனசு வந்து எப்போ அலைய ஆரம்பிக்குமோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், அதை சாட்சியா பார்க்கணும். மனசு அலையுதுல எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத சாட்சியா பார்க்கணும். அதை தடுக்க கூடாது. மீண்டும் அதுக்கு லட்சியம் இருக்கணும். நான் மின்னக்கூடிய நட்சத்திரம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா மனசு அலையும். மறுபடியும் அதுக்கு சொல்லணும், நான் மின்னக்கூடிய நட்சத்திரம், நான் ஆத்மா, நான் ஆத்மா. மறுபடியும் மனசு அலையும். மறுபடியும் நீங்க நான் மின்னக்கூடிய நட்சத்திரம், மறுபடியும் அலையும், மறுபடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து இப்போ ஃபோன் வந்துருச்சு, வைப்ரேட் மோட்ல வச்சிருக்காரு, வைப்ரேஷன் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு தாட் வருது, அடப்பாவி இவ்வளவு தூரம் சொன்னாரு மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுன்ட்டு, ஆனாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணாம ஆன் பண்ணி வச்சிருக்காரு. இந்த அளவுக்கு மண்டையில மூளை இருக்கா இல்லையா? கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லையே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டர் வந்து ஜியோ சிம் வச்சுருக்காங்க. எனக்கும் ஜியோ சிம் வாங்கினேன், ஏன்னா அது 4G 5G செட் ஆகலை. ஆனால் ஜியோவில் 5G தான் கொடுக்குறாங்க. அதனால 5G ஃபோன் வாங்கணும். அதுக்கு பைசா கம்மியாக இருக்குது, பைசா பத்தாது. அந்த மாதம் வந்து ரீசார்ஜ் இன்னும் பண்ணனா இல்லையா? பண்ணலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். போய் எப்பவுமே அந்த போலீஸோட நம்பர் நம்ம வச்சிருக்கணும். திடீர்னு எமர்ஜென்சி ஏதாவது தேவைப்பட்டுனா என்ன பண்ண. இப்ப நீங்க எங்க போயிட்டீங்க, யோகா பண்ணிட்டு இருந்த நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டீங்க. அப்ப இது என்ன, இது ஒரு செயின் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு பேரு. ஏன்னா ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனசனுடைய எல்லா விதியையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். மீண்டும் நீங்க நான் ஜோதி பிந்து ஆத்மா அப்படி வெளியே போன மனசை மறுபடியும் உள்ள கொண்டு வரணும். அதாவது இந்த பிராக்டிஸ்ல வந்து நீங்க கண்ணை மூடிக்கோங்க. கண்ணை மூடிக்கிட்டாதான் பெட்ரு. மற்றபடி நீங்க கண்ணை திறந்து யோகா பண்ணுவீங்க. ஆனா இதுல வந்து நீங்க என்ன இமேஜினேஷன் பண்ண போறோம், கண்ணை மூடிக்கிட்டே பண்ணலாம், பெட்ரு. அதுதான் நல்லது. இதுல மனசு ரொம்ப அலையும். ஆனாலும் நம்மளுடைய நெற்றியினுடைய மற்றியில நான் மின்னக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுல போக்கஸ் மறுபடியும் அதை கொண்டு வரணும். மனசை நீங்க மனசை தடுக்கவே கூடாது. இன்னைக்கு மனசு எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நீங்களும் போய் அதை பாருங்க, அதை சாட்சியா பாருங்க. அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. நீங்க பாருங்க. ஜஸ்ட் ஒரு சினிமா போயிட்டு இருக்கு, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். சீரியல் போயிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கீங்க. இது எப்படி அப்படின்னா, ஒருத்தர் வந்து கடற்கரைக்கு போயிருக்காரு, பீச்சுக்கு. அங்க இருந்து கடற்கரையில அலைகள் அடிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்ப நான் ஓம் சாந்தின்னு சொல்றேனோ அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. நான் மின்னக்கூடிய நட்சத்திரம், ஆத்மா அப்படிங்கிற ஒரே எண்ணம். நான் ஒரு மின்னக்கூடிய நட்சத்திரம், ஆத்மா அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்க நினைக்கணுமே தவிர பரந்தாமதே நினைக்க கூடாது, ஸ்ரீபாபாவும் நினைக்க கூடாது. ஓகே. எந்த ஃபீலிங்ஸும் வாங்கக்கூடாது. ஃபோக்கஸ் மட்டும் தான் பண்ணணும். மனசு அலையும், அங்கேயும் அலையும். ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க. மறுபடியும் அந்த மனசுக்கு லட்சியம் கொடுங்க, நான் யார் அப்படின்னு. மறுபடியும் அதே மாதிரி பண்ணுங்க. எப்ப நான் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவேணும் அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட். அச்சா, ஓம் சாந்தி. 10 நிமிஷம் ஆயிடுச்சா? 5 நிமிஷம் ஆச்சு இல்லையா?
இப்போ வந்து நீங்க சத்தியமாக உண்மையான பதிலை சொல்லணும் நான் கேட்கும்போது. ஓகே, உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுதா? யார் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கை தூக்குங்க. நேர்மையா உண்மையா நீங்க கை தூக்குங்க. ஓகே, அது நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது நடுநடுவா என்ன ஆச்சு உங்களுக்கு? நடுநடுவா மனசு அலைஞ்சுதா? சரி, ஓகே. இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்கறேன், அதுக்கு நேர்மையா பதில் சொல்லுங்க. நடுவில் டிராபிக் கண்ட்ரோல் வந்தது, நான் சொல்லியிருந்தேன் பாபாவை நினைக்க கூடாது அப்படின்ட்டு. யாரு அந்த ஜோதி பிந்து மேல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படிங்கிறது யாரு? யாரு வந்து நடுவில் டிஸ்ட்ராக்ட் ஆகல, கொடுக்கப்பட்ட லட்சியத்துல கரெக்டா இருந்தீங்க. பாபா எப்பவுமே அவரை என்னன்னு சொல்றாரு, அது ரெண்டாவது விஷயம். இப்ப நமக்கு என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுல ஃபோக்கஸ். இப்ப நான் கேக்குறேன் ஒரு கேள்வி. இப்ப 10 நிமிஷம் இருந்தோம்னு வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துல யாரு தன்னுடைய காலு கை ஒரு அங்கேயும் அசைக்கவே இல்லை, கால கை அசைக்கவே இல்லை சுத்தமா? இத்தனை பேரா? எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. இத்தனை பேரு கண்ணை திறந்தீங்க, தலையை எங்க திருப்பினீங்க, தலையை அங்க வச்சீங்க, சொரிஞ்சிங்க, நடுவுல இந்த மாதிரி கொசு கடிச்சது அதை அடிச்சீங்க, ஈ வந்து உட்காந்துச்சு அதை துரத்துனீங்க, இந்த மாதிரி எதுவுமே நான் செய்யலை அப்படிங்கிறவங்க தான் கை தூக்கணும். ஓகே, புத்தர் மாதிரி, புத்தர் சிலை மாதிரி அப்படியே இருந்தேன், அசையவே இல்லை, நேர்மையாக கை தூக்கணும். ஓகே, இப்போ உள்ள கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 10%, 10% மக்கள் தான் அந்த நிலையை ஏற்றிருக்கீங்க, மீதி எல்லாரும் செஞ்சிருக்கீங்க. ஓகே, நான் ஒன்றும் கஷ்டமான வேலை உங்களுக்கு கொடுக்கல, ஆத்மாவை பார்க்கணும் அவ்வளோதான் சொன்னேன். நம்ம சோஃபாவில் கூட வசதியாக உட்காந்துருக்குறோம். பாபா நமக்கு நல்ல வசதியான இடத்த கொடுத்துருக்குறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம். இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான வார்த்தைகளை யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதை நான் இப்போ யூஸ் பண்ண போறேன். நான் உங்களை என்ன சொன்னேன்? வெறும் ஆத்மாவை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற எதுவும் செய்யாதுங்கன்னு சொன்னேன். சொன்னா இல்லையா? சொன்னல. கண்ணை கூட மூடிங்க, வேற எங்கேயும் நீங்க பார்க்கவே வேண்டாம், பார்த்தா தானே பிரச்சனை அப்படின்ட்டு கண்ணையும் மூடி சொல்லியாச்சு. ஆசையும் கூடாது, ஆடவும் கூடாது. அந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணீங்க? 10% பேர் கை தூக்கியிருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா 10% கூட இருக்காது, பொய் தான் இருக்கும். அது உண்மையா பார்த்தா 1% தான் இருக்கும். அந்த 1% மேலே எனக்கு டவுட் இருக்கு, நம்ப முடியல 1% கூட. ஆனா 10% பேர் கை தூக்கியிருக்கீங்க. இந்த 10 நிமிஷம் ட்ரில்ல, 10 நிமிஷம் ட்ரில்லு கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபோக்கஸ் அவ்வளவுதான். அந்த ஃபோக்கஸ்ல நான் பார்த்த நடுவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பாபாவை நினைச்சிருப்பாங்க, ஆனா சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஒரே அசாந்தியா இருந்தாங்க, ஒரே மனசு அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தது, கை காலு ஆடிட்டு இருந்தது, உடம்பு அசைஞ்சிட்டு இருந்தது. இப்ப நம்ம மனசு ஏன் அலைஞ்சது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மனசு அலைஞ்சது இல்ல ஃபர்ஸ்ட். சரி, யாராவது சொல்லுங்க பார்ப்போம், மனசு எங்க அலைஞ்சது? அது கூட நானே பதில் சொல்லிடுறேன், எனக்கு தெரியும் எங்க போயிருக்கோம் மனசு அப்படின்னு. மனசு பாத்தீங்கன்னா 2 இடத்துலதான் அலையும். ஒண்ணு வந்து பாஸ்ட், இல்லைன்னா ஃபியூச்சர். ஒண்ணு வந்து கடந்து போன விஷயங்களை பக்கம் போகும், இல்லைன்னா நடக்க போகக்கூடிய விஷயங்களை நினைச்சு பார்க்கும். மனசு பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருக்க மாட்டேங்குது, பின்னாடி போயிட்டு முடிஞ்சதை நினைச்சிட்டு இருக்கு, இல்லைன்னா நடக்காததை நினைச்சிட்டு இருக்கு. மனச பிரசன்ட் டைம்ல கொண்டு வர்றதுக்கு தான் நம்மளுடைய முயற்சி. ஏன்னா நம்ம மனசு அலைபாயிறது நமக்கு பழக்கமாயி போயிடுச்சு. மனச பிரசன்ட்ல வைக்கிறதுக்கு நம்ம பழக்கப்படுத்தல. ஒரு 10 நிமிஷம் இருக்கு அப்படின்னா மனசு அலையுது, கை கால் அசையுது, கை கால் நடுங்குது. சிலருக்கு போர் அடிச்சிருக்கும், ரொம்ப நேரம் போகுதே அப்படின்னு. யாருக்கு வந்து மனசு போர் அடிச்சது அவங்க நேர்மையா சொல்லுங்க பார்ப்போம். பாருங்க, யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பவே நான் சொன்னேன், அதான் வெட்கப்படக்கூடாது, நேர்மை ரொம்ப முக்கியம். நேர்மை இந்த யோகாவில். சரி, நானே சொல்றேன், நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கோம், நிறைய பேருக்கு தூக்கம் வந்திருக்கும். நம்ம அமிர்த வேலை யோகா பண்ணோம், நல்லா தூங்கிட்டு தான் வந்தோம், ஆனாலும் தூக்கம் வருது பாருங்க. கையை நீட்டணும்னு தோணுது, காலை நீட்டணும்னு தோணுது, வலிக்குது இல்ல? ஏன் இதெல்லாம் நடக்குது? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு மூல காரணம் என்ன? ஏன் இந்த மாதிரி நடக்குது? நம்ம யோகத்துல உட்காரும்போது மட்டும் எங்கேயாவது மனசு அலையுது, இல்லைன்னா கை கால் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. ஏன்? இந்த ரகசியத்தை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். எந்த சக்தி மனசை வந்து நிகழ்காலத்துல இருக்க விட மாட்டேங்குது, அலைய வைக்குது,
ஒன்னே வந்து எங்க இருக்கு, கடந்த கால விஷயங்கள்ல இருக்குது மனசு. இல்லைன்னா என்ன பண்ணுது, இனிமே நடக்க போகுதோ அந்த விஷயங்கள்ல இருக்குது, அந்த கவலையில இருக்குது. ஏன் எந்த சக்தி வந்து மனசை ஒரு இடத்துல இருக்க விட மாட்டேங்குது, நிகழ்காலத்துல இருக்கவே விட மாட்டேங்குது? ஏன் அது எந்த சக்தி? மாதாஜி கரெக்டா சொன்னாங்க. மனசுக்கு என்ன வேணும்? மனசுக்கு ஆனந்தம் வேணும், என்டர்டைன்மெண்ட் வேணும், என்ஜாய்மெண்ட் வேணும். மனசு எங்க போகும் அப்படின்னா, எங்க அதுக்கு பிளஷர் கிடைக்குதோ, ஆனந்தம் கிடைக்குதோ, சந்தோஷம் கிடைக்குதோ அங்கதான் போகும். எங்க ஆனந்தம் கிடைக்காதோ அங்க மனசு போகாது. இப்ப நான் சொன்னேன் ஆத்மா ஜோதியில வந்து உங்க கான்சென்ட்ரேஷன் செலுத்துங்க, கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னா அதுல ஆனந்தம் கிடைக்கல. அப்ப அது என்ன சொல்லுது? மனசு எனக்கு பிடிக்கலப்பா, இதுல ஒண்ணுமே கிடைக்கலப்பா, ஆனந்தமும் இல்லை சந்தோஷமும் இல்லை, போ எங்கேயாவது போ, அங்க போ இங்க போ, அங்கெல்லாம் சந்தோஷம் நிறைய இருக்கு. கவலைகள் துக்கத்துல அதுல கூட என்டர்டைன்மெண்ட் இருக்கு. மனசு ஏன் சஞ்சலம் அடையுது? கரெக்டா சொன்னாங்க பிரதர். ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா ஆனந்த சுரூபம். ஒரிஜினலா வந்து ஆத்மா ஆனந்த சுரூபம். ஆனா ஆனந்தம் உள்ள இருந்து கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நான் ஜோதி பிந்து ஆத்மா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆனந்தம் கிடைக்கல. அப்ப என்ன பண்ணுது? எங்க ஆனந்தம் கிடைக்குமோ அங்க போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டோரி கொடுத்தாங்களே, இது நல்லா இருந்தது. இன்னைக்கு காலையில் டிஃபன் உப்புமானு தான், ஆனா நல்லா இருந்தது. இனி நான் வீட்டுக்கு போய் இதே மாதிரி உப்புமா நானும் எங்க வீட்டுல பண்ணுவேன், நல்லா இருந்தது, டேஸ்டா இருந்ததுப்பா. சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி உப்புமாவை பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நல்லா சாப்பிடுங்க, வேண்டானே சொல்லாது உப்புமாவை. இந்த மாதிரி வெளியே போகுது. ஏன்னா மனசுக்கு இங்க ஆனந்தம் கிடைக்கல, அதனாலதான் போகுது. அதனுடைய அந்த விதை எது? ஏன் நம்ம வந்து மனசு அலையுது? கரெக்ட் பிரதர், கரெக்டா சொன்னாரு. நம்ம பாடி கான்சியஸ்ல இருக்கிறனால, தேக அபிமானத்துல இருக்கிறனால மனசு அலையுது. உலகத்துல பாருங்க, தூக்க மாத்திரை எடுத்து தூக்க மருந்து மாத்திரை போட்டா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா அங்க 10 நிமிஷத்துக்குள்ளேயே நிறைய பேருக்கு தூக்கம் வந்துச்சு. யோக நித்ரா என்ன ஒரு பாக்கியசாலிகள் இல்ல? மனசுக்குள்ள என்ன ஒரு சக்தி இருந்து நம்மள புஷ் பண்ணுது, போ வெளியில போ, வெளியில அங்க போ, இங்க போன்னு சொல்றது யாரு? அது எந்த சக்தி? இது பாத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா. ஒரு சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா நியூட்டனுடைய லா ஒண்ணு இருக்குது, மோஷன், லா ஆஃப் மோஷன் அப்படின்னு. இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்க, மூவ் பண்ணுது அப்படின்னா அது மூவ் ஆகிட்டே தான் இருக்கும், அது நிற்காது. எந்த ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இருக்கோ அது கடைசி வரைக்கும் மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு பொருள் அப்படியே வைக்கப்பட்டிருக்கோ அது அங்கேயே தான் இருக்கும். இதுதான் லா ஆஃப் மோஷன். இப்ப நான் சாந்தியா உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா, ஆத்மாவை நினைக்கிறேன் அப்படின்னா, ஆத்மாவை நினைக்க முடியலனால என்ன ஆகுது? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கு, வெளியில ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. மனசை பாத்தீங்கன்னா அது புஷ் பண்ணுது, வெளியே போ சொல்லுது. 5 நெகட்டிவ் விஷயங்கள், காமம், கோபம், லோபம், மோகம், அகங்காரம், அந்த 5 வந்து நம்மள ஃபோர்ஸ் பண்ணுது, மனசை ஃபோர்ஸ் பண்ணுது. வெளியே போ, இங்க வான்னு அது கூப்பிடுது. நீங்க கேக்குறீங்க, காம, கோபம், லோபம், மோகத்துல இதுல என்னையா விஷயம்? நான் அமைதியா சாந்தியா உட்காந்துருந்தேன். இப்போ ஒரு மாதாஜியும் உட்காந்துருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கதான் உட்காந்துருக்காங்க, ஆனா திடீர்னு அவங்க பையனுடைய ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, நான் இங்க வந்துட்டேன் ப்ரோக்ராமுக்கு. இப்போ பையன் வந்து என்ன பண்ணான்னு தெரியல, அவனுக்கு சமைச்சு யாரு கொடுத்தாங்களா இல்லையா, இல்ல அந்த பக்கத்து ஆண்டிகிட்ட சொல்லிட்டு வந்திருந்தோம், அவங்க நல்லா சமைச்சிருந்தாங்களா, அவங்க சமைச்சது அவனுக்கு பிடிச்சிருக்கா என்னவோ. இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோரி அங்க ஸ்டார்ட் ஆயிருமா, ஃபுல் ஸ்டோரியும் போகுமா. இப்போ ஒரு ஸ்டோரி, இந்த ஸ்டோரி போயிட்டு இருக்கு. இந்த ஸ்டோரியோட தீம் என்ன, மெயின் விஷயம் என்ன? அட்டாச்மெண்ட், பற்று. நம்ம ஸ்டோரியை பாக்குறோம், ஆனா ஸ்டோரிக்கு பின்னாடி ஒரு ஊர்ஜா, ஒரு எனர்ஜி வேலை செஞ்சுட்டு இருக்குல்ல, அதை நம்ம பாக்குறது இல்லை. இப்ப மனசு ஏன் அலையுது அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விகாரங்கள் நம்மளை வந்து மூவ் பண்ண வைக்குது. இதனுடைய அவேர்னஸ் நம்ம யாருக்குமே இல்லை. நான் உண்மையை சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காது. நான் 10 நிமிஷம் உட்காரணும் அப்படின்னா உட்காரணும், ஆனா உட்கார விடாம பண்றது யாரு? எக்ஸ்டர்னல் சிக்னலாகவும் இருக்கலாம், இன்டர்னல் சிக்னலாகவும் இருக்கலாம். இப்ப இன்டர்னல் சிக்னல் அப்படின்னா என்னுடைய உடம்புல ஏதாவது வியாதி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கூட கர்ம கணக்கு தானே. அதனுடைய எஃபெக்ட் என்ன ஆகுது? உடம்புல வருது, எனக்கு வலிக்குது, அப்ப மனசு அங்க போகுது, அலையுது இல்ல. இல்லைன்னா ரொம்ப நேரம் நான் உட்கார்ந்துருக்கேன், கால் வலிக்குது, அப்போ மனசு வந்து அதை இன்ஸ்பயர் பண்ணுது, நீ அங்க பாரு, என்ன நடக்குது பாரு அப்படின்னு போ சொல்லுது. உடம்புல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நமக்கு கர்ம கணக்கு. அது ஆனா மனசு அது இழுக்குது, அட்ராக்ட் பண்ணுது. அப்ப மனசுக்கு என்னாச்சு? ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, அலையிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்ப 5 விகாரங்கள்ல அந்த 5 பேருக்கு ராஜா யாரு?
பாபா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முரளியில் சொல்லியிருந்தாரு, தேக அபிமானம், இந்த 5க்கும் அவங்க தான் பாஸ். பாடி கான்சியஸ்னஸ், இந்த 5 விகாரமும் நம்ம உடல் மூலமாக சதா அது கொடுத்து ஏதாவது ஒரு வைப்ரேஷனை நமக்குள்ள கிரியேட் பண்ணி அது நம்மளை வந்து வேலை அது ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனா நம்ம அவேர்னஸ்ல இல்லை, நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அதனால யோகா பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே சாட்சித்துவ நிலையை வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா மனசுக்குள்ள என்ன மாதிரியான எண்ணங்கள் ஓடுது, என்ன தாட்ஸ், நான் வந்து தாட்ஸை தான் பாக்குறேன். தாட்ஸ், எந்த தாட்ஸ் அடிக்கடி எனக்குள்ள கிரியேட் ஆகுது, எந்த பக்கம் ஓடுது, அதனுடைய தீம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க நம்ம ட்ரெயின் பண்ணும்போது தான் தெரியும் நோயினுடைய ஆழம் என்ன. நான் உட்கார்ந்துருக்கிறேன் யோகா பண்றதுக்காக, ஆனா 2 தடவை எனக்கு பையனுடைய நினைவு வந்துருச்சு, என் பையனுடைய நினைவு. 3வது தடவை அங்கங்கே போச்சு, வேற இடத்துக்கு போச்சு, அங்கங்க போச்சு, மறுபடியும் 3வது தடவை என் பையன் நினைவு வந்துருச்சு. அச்சா, ஓம் சாந்தி.